கோவையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள காலி மைதானத்தில் நேற்று இரவு 11 மணிக்கு ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி காரில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த இளைஞர்கள் 3 பேர் காருக்குள் இருந்த மாணவியிடம் அத்துமீற முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனை ஆண் நண்பர் தடுத்து காரை வேகமாக ஓட்டிச் சென்று தப்பிக்க முயன்றபோது அந்த இளைஞர்கள் தங்களிடம் இருந்த அரிவாளால் கார் கண்ணாடிகளை உடைத்து காரை நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் 3 பேர் அரிவாளால் காரில் இருந்த மாணவியின் ஆண் நண்பரை தாக்கி அவரை விரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் காரில் இருந்த கல்லூரி மாணவியை அங்கே இருள் சூழ்ந்த இடத்திற்கு தூக்கிச் சென்று இளைஞர்கள் 3 பேரும் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தூக்கி வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாக்குதலுக்கு ஆளான ஆண் நண்பர் காயங்களுடன் சென்று அருகாமை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து விமான நிலையம் அருகே உள்ள காலி மைதானத்திற்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அங்கு ஆடைகள் இல்லாத நிலையில் மாணவியை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்ததாக சொல்லப்படுகிறது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியும் ஆண் நண்பரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படும் 3 இளைஞர்களை கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்.